ஸ்ரீமன் நாராயணீயம் 32ஆம் தசகம் மத்ஸ்யாவதாரம். பிரமன் ஊழியில் உறங்கிய போது புரவி முகத்தோடு அரக்கன் உதித்தான். நான்மறை தம்மையே கவர்ந்து மறைய மீன்வடிவாகியே மீட்க வந்தாயே. தென்னகம் தன்னில் சத்திய விரதன் தன் முன்னோருக்கு நீர்க்கடன் செய்தான். ஒளியை சிந்திடும் சிறு மீனாக எளிதாய் வந்தனை மன்னவன் கையில். அரசன் உன்னை ஆற்றில் விட்டான், இரக்கம் கொண்டான், அஞ்சியது கண்டு பாத்திரம் தன்னில் பிடித்துச் சென்றான். சூத்திரம் அறியா பாலகன் அவனே, ஏரியும் கேணியும் பொய்கையும் கடந்து பாரினில் வளர்ந்தாய் பரம்பொருள் நீயே. ஆழியில் விடுக எனக் கூறவே பணிந்தான், ஆழியோன் உந்தன் பெருமையை உணர்ந்தான். ஊழியை காணவே விளைந்தனன் மன்னன், பாழியோன் நீ நில்லென்றே மறைந்தாய். மழையது பெய்தது நின் விற்கணை போல், ஊழியும் வந்தது பெருநீர் சுழன்றது. வேதியர் எழுவர் தம்மொடு மன்னன், ஆதி பொருளாம் உன்னடி பணிந்தான். நிலமகள் தானே ஓடமாய் வந்தாள், துலங்கிய எழுவரும் மன்னனும் ஏற. ஊழி பெருநீர் படகினை சுழற்ற, ஆழியோன் நீ அங்கு மீனாகி நின்றாய். நாதன் நீ ஒளியுடன் எங்கும் நிறைந்தாய். வேதியர் உனைக் கண்டு மகிழ்ந்தனர் அன்றோ, சோதியாய் நின்றவன் உன் சொல் பணிந்து ஆதியாம் நின் கொம்பில் படகினை பிணைத்தார். வேந்தனை வேதியர் எழுவரை படகில் உந்தியே சென்றனை, உலகினை காட்டினை சத்திய விரதன் தொழுதே நின்றான். சத்தியம் நீயே ஞானம் உரைத்தாய். ஊழியின் முடிவில் அந்தணர் எழுவரை பாழியின் மண்டலம் தன்னிலே வைத்தாய். மகுடம் கொண்டோன் வைவஸ்வத மனுவாய், காக்குத்தன் தன்னின் முன்னோன் ஆனான். பரிமுகம் கொண்ட அரக்கனை வதைத்து அரிநீ நான்மறை மீட்டே தந்தனை. திசைமுகன் தன்னிடம் வேதங்களை சேர்த்தாய், இசைந்தே நீயனை காத்திடல் வேண்டும். 32ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.